இப்போ உங்கள் வீட்டுக்காரரு உங்களை சிரமப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி சிரமப்படுத்தாத வீட்டுக்காரர் இருக்கிற வீடு இந்த பூலோகத்தில் இல்லவே இல்லை. சரியா? அதே மாதிரி தான் மனைவிக்கும். 2 பேருக்கும் எப்போ தெரியுமாங்க பிரச்சனை வருது? 3வது ஆள் உள்ள வரும்போது தாங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான், உங்கள் வீட்டுக்காரர் உங்களை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன பிபியோ சுகரோ ஏதோ பேசிட்டாரு. அதை உங்களுக்கு அன்பானவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி, என்ன செஞ்சார் தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மீது இருக்கும் பேரன்பினால் அவர்கள் அந்த யார் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ, உங்கள் மனைவியோ கணவனோ, அவர்களை பற்றி இன்னுமாய் வெப்பத்தை உங்கள் மனதிலே ஏற்படுத்துவார்கள் உங்களை சமாதானம் செய்ய. அது என்ன ஆகும்? கூடு கட்டும். கூடு கட்டி குடும்பம் பிரிஞ்சிடும். உங்க 2 பேருக்கு நடுவுல 3வது நபராக உங்கள் உறவினர்களோ, உங்களை பெற்றவர்களோ, உங்கள் உடன் பிறந்தவர்களோ யாரும் வராமல் 2 பேருமே பேசி தீர்த்து கொண்டால், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பரிசை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருவீர்கள். நீங்கள் 2 பேரும் தான் தீர்த்து கொள்ள முடியுமே தவிர 3வது நபர் தீர்க்க முடியாது. உணவை வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிலே சமைத்து சாப்பிடுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக சொல்கிறேன். முதல்லலாம் ஒரு இட்லினா ஒரு சட்னி தான், மத்தியானத்துக்கு ஒரு குழம்புனா ஒரு வெஞ்சனம் தான், மீதி இருக்கிறதுக்கு தான் நைட்டுக்கு. இன்னைக்கு வெக்கமே இல்லாம நீ நான் சாப்பிட்ற 3 குழந்தைங்களுக்கும் 1 இட்லி, 1 தோசை, 1 இடியாப்பம். மத்தியானத்துக்கு என்ன செய்யலாம்? 4 வெஞ்சனம். நான் சொல்கிறேன், வல்லமை என்பது எளிமையை எந்த ஒரு வீடு அறமாக பின்பற்றுகிறதோ அது மிகச் சிறப்பான ஆளுமையான பணக்காரரான ஒரு குழந்தையை உருவாக்கும். எளிமையை அறமாக வீட்டிற்குள் கொண்டு வாருங்கள். கடன் இல்லாமல் இருங்கள். பெரிய ஸ்ட்ரெஸ்.